வெல்கம் டு ஆஷி ஆர்த்தி ஸ்டைல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? பிரியாணிக்கு ஒரு சைட் டிஷ் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியானது ப்ளஸ் ஹெல்தியானது. ஹெல்தின்னு எப்படி பார்க்குறீங்களா? இது நம்ம எதுவும் எண்ணெய்லாம் ஊற்றி வணக்கவோ அதெல்லாம் தேவையில்லை. ஈஸியானது தான். நான் உங்களுக்கு அதோடய இன்க்ரீடியன்ட் மட்டும் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. மெயின் தேங்காய், சின்ன வெங்காயம், ஒரு எலுமிச்சை சைஸ், சின்ன எலுமிச்சை சைஸ் ஒரு புளி, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, உப்பு. இவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணி நம்ம அழகாக பிரியாணிக்கு ஒரு சைடு செய்ய போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இவங்களெல்லாம் எடுத்துக்கிட்டோமா? இப்போ இவங்களெல்லாம் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். ஓகேவா? ஒரு 5 நிமிஷம்தான், ஈஸியாக. இது பிரியாணிக்கு மட்டும் இல்லை, ஒயிட் ரைஸ்க்கு, தோசை, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்குமே ஒரு 5 நிமிஷம் தான். வீட்டில் போய் நான் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரோன்னா ஈஸியாக ஏதோ ஒன்று செஞ்சிடணும், எல்லோரும் சாப்பிட்டு முடிக்கணும். இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸ் முதற்கொண்டு, அம்மா, அப்பா, மாமியார், மாமனார் எல்லாருக்குமே பிடிக்கும். தம்பி, தங்கச்சி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தாங்கன்னா கூட வீட்டுக்கு திடீர்னு வந்துடுறாங்க. வீட்டில் பார்த்திங்கன்னா தோசை மாவு மட்டும்தான் இருக்குது, சாம்பார் எதுவும் இல்லைன்னா இதை செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக எல்லோரும் விரும்புவாங்க. இப்போ இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். பாருங்கள், மிக்ஸி ஜார் எடுத்தாச்சு. இப்போ இவங்களெல்லாம் அதில் ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள், மிக்ஸி ஜாரில் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? தேவையான அளவு போட்டுட்டேன். மறுபடியும் அரைச்சிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் மீதி உப்பு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், மிக்ஸி ஜாரில் 1 2 அரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம கொஞ்சம் நைஸாக இல்லை கொரப்பாக அரைச்சாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ அரைச்சிடலாமா? பாருங்கள், நல்லா கொரப்பாக அரைச்சாச்சு. இப்போ இதோட பிரியாணியோடு வச்சு நம்ம சாப்பிட்லாம். இல்லையா, வெள்ளை சாதம் இருந்தால் கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். சப்பாத்தி இதுக்கெல்லாம் சாப்பிட்லாம். ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதெல்லாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.